டிராவல் பண்றதுனா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் ஜன்னலோர சீட்டு, முகத்துல அடிக்கிற சில்லுன்னு காத்து. இதே மாதிரி தாங்க அன்னைக்கு அந்த கிராமத்து மக்களும் இரவு பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சாங்க. ராமேஸ்வரத்துல இருந்து ட்ரெயின் மக்களை ஏத்திட்டு பாலத்து மேல மெதுவா பயணிச்சிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் இயற்கையை ரசிச்சுட்டு சந்தோஷமா இருக்க நேரம் திடீர்னு ட்ரெயினை சுத்தி இருக்க எல்லா சிக்னல் லைட்ஸும் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. டிரைவரும் ஒருவித பயத்தோட ட்ரெயினை ஓட்டுறாரு. சரியா 11 மணிக்கு கடல்ல இருந்து ஒரு பெரிய அலை. என் மக்கள் அதையும் ரசிச்சாங்க. எதிர்பாராத விதமா அலை சுனாமியா மாறுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு மனசை திடமா வச்சு இந்த உண்மை சம்பவத்தை கேளுங்க. ஹே காய்ஸ், நான் உங்கள் வர்தினி. வெல்கம் டு ஹிஸ்டரி வித் வர்தினி. 1964 டிசம்பர் 22 தமிழ்நாட்டு வரைபடத்துல இருந்தே அழிக்கப்பட்ட நகரம் தனுஷ்கோடி. ராமேஸ்வரம் பக்கத்துல 2 பக்கமும் கடல் சூழ்ந்து அழகா இருந்த ஊரு தான் தனுஷ்கோடி. டிசம்பர் 22 மேக மூட்டத்தோட காணப்படுது. மக்களும் சாதாரணமா நினைச்சு வழக்கம் போல கடலுக்கு போறாங்க. நேரம் ஆக ஆக மழையும் புயலும் அதிகமா வீசுது. காற்றோட வேகமும் மோசமா மாறிட்டு இருக்கு. தனுஷ்கோடி பெண்கள் எல்லாம் கடலுக்கு போன கணவன் வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க நேரம். மின்கம்பம் சரிஞ்சு தனுஷ்கோடியே இருளா மாறுது. ஒருவித பயத்தோட மக்களும் இரவு 10 மணிக்கு மேல உறங்க ஆரம்பிக்கிறாங்க. காற்றோட வீரியம் அதிகமாக ஆரம்பிக்குது. சரியா மணி 12 காற்று சூறாவளியா மாறுது. அலை சுனாமியா மாறுது. 30 அடி உயரத்துக்கு கடல் அலை எழும்புது. ஒட்டுமொத்த தனுஷ்கோடியே நீர்ல மூழ்குது. என் மக்கள் மூச்சு திணறுது. தப்பிக்க கூட வழி இல்ல. கடல் பாறைகள்ல மோதி நீர்ல மூழ்கி ஒட்டுமொத்த தனுஷ்கோடி மக்களே இறந்து போறாங்க. 23ஆம் தேதி காலையில தனுஷ்கோடியே மயானமா மாறுது. தமிழக அரசால வாழ தகுதி இல்லாத இடம்னு அறிவிக்கப்படுது. இன்னைக்கு தனுஷ்கோடி பகல் நேரங்கள்ல பார்க்க அழகா இருந்தாலும் இரவு நேரங்கள்ல குழந்தைகள் சிரிக்கிற சத்தமும் பெண்கள் அழுகிற சத்தமும் அந்த நகரத்தோட சுவர்கள்ல கேட்டுட்டு இருக்கிறதா பல பேர் சொல்றாங்க. ஏன் தமிழகத்துல பாதி பேரால கோஸ்ட் டவுன் அழைக்கப்படுதுங்க. தனுஷ்கோடிக்கு போயிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் ஸ்டோரிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.